Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 9 of the revised PGT-RB syllabus, and we are discussing English language teaching, a history of English language teaching. And when we speak about history of English language teaching, we started with the classical languages, how classical languages were taught, and then we started speaking about different approaches, methods, and techniques. And the approaches, method, technique, we are with Suggestopedia. What is Suggestopedia? Suggestopedia is a humanistic language teaching method. இது ஒரு ஹியூமனிஸ்டிக் அப்ரோச்ல வரும். இட்ஸ் அ ஹியூமனிஸ்டிக் டீச்சிங் லாங்குவேஜ் டீச்சிங் மெத்தட். அண்ட் ஹூ டெவலப்ட் இட் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இட் வாஸ் டெவலப்ட் பை த பல்கேரியன் psychiatrist and educator Georgy Lozanov. Georgy Lozanov in 1970s. அது வந்து பல்கேரியாவில் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ an educator. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஹியூமனிஸ்டிக்காக நம்ம டீச் பண்ணணும். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் டீச்சிங் we are going to suggest language learning அப்படின்னு சொன்னார். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, the aim is to make learning more effective by tapping into the power of positive suggestion. To suggest, okay, இது நல்லா இருக்கும், நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணணும். So we are going to suggest. How are we going to suggest அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க இருக்கு. Okay, so what is one major idea here அப்படின்னா, the major idea here is that people can learn languages faster with less psychological barrier if they are relaxed and receptive. ஆடியன்ஸை வந்து ரிலாக்ஸ்ட் ஆக்கணும், ரிசப்டிவ் ஆக்கணும். நம்ம வந்து நிறைய இன்புட் கொடுத்து இப்படி தான் இருக்கணும், ரொம்ப ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் சொன்னோம்னா அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிடும். வென் யூ ஆர் வித் ஸ்ட்ரெஸ் யூ கேனாட் லேர்ன் திங்ஸ் வெரி ஈஸிலி. ஒரு ரிலாக்ஸ்டான அட்மாஸ்பியர். ஒரு பாட்டு கேட்டுட்டு அப்படியே ஒரு நல்ல மைல்டான பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு உட்காந்து அப்படி லைட், அது ரொம்ப டமாட்டுமே நடிக்கிற மாதிரி ரொம்ப மைல்டாக ரிலாக்ஸேஷன் மியூசிக் போட்டு அப்படியே ஒரு விஷயத்தை எடுத்து வாசிக்கிறீங்கன்னா அப்படி மைண்டுக்குள்ளே ஏறும். இங்கேயும் அதே விஷயத்தை தான் அவங்க சொல்ல போறாங்க. Okay, what are the basic theoretical foundation of Suggestopedia? The basic theoretical foundation என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, according to these theorists, human brain is a vast reservoir. Okay, it has a lot of abilities, capacity இருக்கு. ஆனா இந்த capacities எதனால பாதிக்கப்படுது அப்படின்னா, because of fear and negative suggestion. உன்னால இது முடியாது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமானது, பிஜிடிஆர்பி அவ்வளோ சீக்கிரம் பாஸ் பண்ண முடியாது சார், கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சஜஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மைண்டுக்குள்ளே எதுவுமே போகாது. இல்லை, இது உங்களால் முடியும், இது நம்ம செஞ்சிடலாம், நமக்கு இந்த டைம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு இப்போ அக்டோபர்னு எப்போ சொல்லியிருந்தாங்க டீச்சர்ஸ் எக்ஸாம்? செப்டம்பர் சொல்லியிருந்தாங்க. இப்போ மறுதேதி குறிப்பிடாமல் அப்படிங்கும்போது ஏறக்குறைய ஒரு 15 days அது வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஓகே, அக்டோபர்லேயே எக்ஸாம் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 month அல்ல ஒரு 15 daysன்னு வச்சுக்கோங்களேன். டார்கெட் அதுக்கு மேலே வைக்க வேண்டாம், ஒரு 15 days வச்சுக்கோங்க. அப்போ ஏறக்குறைய நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை இருக்கு, ஆகஸ்ட் இருக்கு, செப்டம்பர் இருக்கு. அப்போ ஏறக்குறைய ஒரு 60 days, ஒரு 70 ஒரு 80 daysன்னு வச்சுக்கோங்க. ஒரு 80+ days இருக்கும்போது யூ கேன் ஒர்க் மிராக்கிள் அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக சஜஸ்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், இந்த ஃபியர் போயிடும், அந்த ஆங்ஸைட்டி போயிடும், அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், லேர்னிங் வில் டேக் பிளேஸ். அந்த இமோஷனல் பேரியர் எல்லாமே ஓவர் கம் பண்ணி there will be learning. இதுதான் அங்க சொல்லியிருக்காங்க. சரி, இந்த பர்டிகுலர் Suggestopedia is also related to other fields. என்ன ஃபீல்ட்ஸ் அப்படின்னா, ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜியோட ரொம்ப கனெக்டட் ஆனது. வேர் ஏன் ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜியோட கனெக்டட் ஆனது அப்படின்னு சொல்றோம்னா, there in humanistic psychology people speak about affective factors like confidence and motivation. அதே நேரத்தில் பாரக் மியூசிக், ஓகே, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்லோ கிளாசிக்கல் மியூசிக்கை அப்படியே பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணீங்கன்னா, அப்படியே அவங்கள கொஞ்சம் பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணீங்கன்னா, அந்த லேர்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டாக மைண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஆத்தர் யாரு, இந்த மெத்தடை கண்டுபிடிச்சவர் யாரு, ஜார்ஜி லெசனவ் அப்படிங்கிற அந்த பல்கேரியன் சைக்கியாட்ரிஸ்ட் கண்டுபிடிச்சாரு. அதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணி ப்ரூவ் பண்ணார்.
சரி, இங்க என்ன பண்ணுவாங்க சார் இந்த சஜஸ்டோபீடியா அப்படிங்கிற லாங்குவேஜ் டீச்சிங் மெத்தட்ல என்ன பண்ணுவாங்க அப்படிங்கும்போது ஒரு அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்படின்னா ஒரு நல்ல ரூம், அந்த ரூம்ல வந்து ரொம்ப பளிச்சுன்னு இல்லாம அதே நேரத்துல ரொம்பவும் டார்க்கா இல்லாம ஒரு சாஃப்ட் லைட், நல்ல கம்ஃபர்டபுளான சீட்டிங், அப்புறம் ஒரு ப்ளசன்ட் டெக்கரேஷன் எல்லாமே அது அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்குவாங்க. அதே நேரத்துல அப்படியே இந்த ரூம்ல நம்ம இதுல எல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, நீங்க கிண்டர் கார்டன் கிளாஸ் ரூம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க. தட் வில் சப்ஸ்டிடியூட் ஆர் என்ஹான்ஸ் லேர்னிங். இப்போ ஏபிசிடி அதெல்லாம் அழகா ஒட்டி இருப்பாங்க. ஆப்பிள் அப்படின்னா ஆப்பிள் படம் ஒட்டி இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய போஸ்டர்ஸ் டிஸ்பிளேட் அரவுண்ட் த ரூம். பிளஸ் ரிலாக்ஸேஷனுக்காக பேரக் மியூசிக் ஆர் சாஃப்ட் கிளாசிக்கல் பீசஸ் ஆர் பிளேட் இன் த பேக்ரவுண்ட். அண்ட் தென் இங்க பாத்தீங்கன்னா டீச்சர் என்ன பண்றாங்கன்னா டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு நல்ல ரேப்போ இருக்கணும். டீச்சரை வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்பணும். ஓகே, இந்த டீச்சர் நமக்கு நல்ல விஷயங்கள் தான் சொல்லி கொடுப்பாங்க, நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்கன்னு நம்பணும். ஓகே, அதே நேரத்தில் இந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மியூசிக் பிளேயர் எடுத்து ஒரு நல்ல டயலாக் ப்ளே பண்ணுவாங்க. அதை அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ள வாங்குவாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரோல் பிளே அண்ட் டிராமாஸ் ஆர் யூஸ்ட் ஹியர் டு டீச் லாங்குவேஜ். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா ஒரு வேர்டு, ஒரு சின்ன சென்டென்ஸ் இல்லாம சங்கா ஒரு பேராகிராஃப், அந்த பேராகிராஃபை ஃபுல்லா ப்ளே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது என்ன அப்படிங்கிறத வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க கேட்பாங்க, நம்ம அதை சரியா சொல்லலைன்னா சஜஸ்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் த ஆக்சுவல் மெத்தட். இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? இதுல வாட் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் சஜஸ்டோபீடியா அப்படிங்கும்போது இட் கிரியேட்ஸ் அ லோ ஆங்ஸைட்டி என்வாயரன்மெண்ட். நம்ம மற்ற இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பதட்டத்தை இருக்கும் படிக்கும் பொழுது. ஐயோ இந்த டீச்சர் என்ன சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனா இந்த சஜஸ்டோபீடியால அதெல்லாம் இருக்காது. ஓகே, தேர் வில் பி த யூசேஜ் ஆஃப் மல்டிபிள் சேனல்ஸ். என்ன அப்படின்னா லிசனிங் இருக்கும், விஷுவல் இருக்கும், மியூசிக் இருக்கும், மூமெண்ட் இருக்கும். இப்போ ஒரு ஹி வாக் அப்படின்னா டீச்சர் நடந்து காட்டுவார். எனக்கு ஐ ரிமெம்பர் தெர் வாஸ் டீச்சர் பை நேம் லூர்து சுவாமி in the school where I studied in Trichy. இவர் பார்த்தீங்கன்னா he was எக்ஸ் மிலிட்ரி மேன். அவர் என்ன பண்ணாருன்னா ஜிம் கார்பட் மேன் ஹீட்டர் ஆஃப் யா மேன் ஹண்டர் அப்படிங்கிற ஒரு ப்ரோஸ் பாசேஜ் அதை நடத்தும் போது என்ன பண்ணாருன்னா ஏறக்குறைய ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியல் கன், அந்த கன்னை லோட் பண்ணாம கொண்டு வந்து ஹீ ஷோட் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த ஹண்டர். ஒரு ஹண்டர் வந்து அந்த டைகரை வந்து ஹண்ட் பண்ண போகும்போது என்ன மூவ்மெண்ட் எல்லாம் இருந்தது அப்படின்னு டெக்ஸ்ட்டை ஒரு தடவை வாசிச்சு காட்டினாரு. அப்புறம் தென் ஹீ மேட் அஸ் ரீட் இட். அவர் ஒருத்தர் வந்து பேக்ரவுண்ட்ல ரீட் பண்ணும்போது இவர் என்ன பண்ணாரு, அப்படியே அந்த உள்ள இருந்து அந்த டைகரை ஹண்ட் பண்ற மாதிரி அப்படியே உள்ள எல்லாம் வாக் பண்ணி காட்டினாரு. இன்ன வரைக்கும் அந்த மூமெண்ட் எவ்ரிதிங் இஸ் ஃபிக்ஸ்ட் இன் மை மைண்ட். The steps that he taught, the words that he taught is fresh in my mind. அப்ப லிசனிங் இருக்கு. Just 1 minute, teachers. Yes, sir. So in Suggestopedia, multiple channels are used for learning. Enna listening. The teacher will play a recorded video, a recorded tape, and we will be listening to it. Sometimes there will be visuals, and so there will be always a background music in Suggestopedia. அப்புறம் அப்படியே ஒரு மூமெண்ட், ஒரு அப்படியே ஒரு நரேட்டிவ் இருக்குன்னா அந்த நரேட்டிவ் தகுந்தாப்புல நம்மளை மூவ் பண்ண சொல்லுவாங்க. அப்படியே மூவ் பண்ணும் பொழுது நம்ம என்ன ஆகும் அப்படிங்கன்னா சில்ட்ரன் வில் பி என்கரேஜ் டு டேக் ரிஸ்க், டு கம் அவுட், டு ஆக்ட், டு ஸ்பீக், அதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஃபியர் ஆஃப் கமிட்டிங் மிஸ்டேக் வில் பி ஓவர் கம். அதே நேரத்தில் ரொம்ப ஷையா இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு ரேப்போ டீச்சரோட எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா இந்த பர்டிகுலர் மெத்தடாலஜியில தே வில் லேர்ன் அ லாட். அதே நேரத்தில் இங்க பார்த்தீங்கன்னா லேர்னிங் வில் பி ஹைலி ஃபன் ஃபில், இமேஜினேட்டிவ் அண்ட் மெமரபிள். நான் சொன்னேன்ல my own experience of how I learned certain words of hunting, the move, அது எல்லாமே இன்னமும் ஞாபகம் இருக்கு. This is advantage of Suggestopedia. What is the drawback or the limitation or the criticism அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியர் ஒரு லார்ஜ் கிளாஸ் ரூம், ஒரு ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம்ல இந்த மூமெண்ட் அப்படிங்கிறது இம்பாசிபிள். இப்போ ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு, அந்த கிளாஸ் ரூம்ல 80 பேர் இருக்காங்க அப்படின்னா அவன் உட்கார்றதுக்கு இடம் இருக்காது. எப்படி அவன் மூவ் பண்றது? தட்ஸ் இம்பாசிபிள்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரவுண்ட் சர்க்கிளில் நிற்க வச்சுட்டு இந்த பால் பாஸ் பண்ண மாதிரி சொல்லிட்டு யாருக்கிட்ட பால் வருதோ பால் வந்து நிற்குதோ அந்த மியூசிக் ஸ்டாப் பண்ணும்போது அவங்கள வந்து ஒரு அந்த லிசன் பண்ணதை வந்து சொல்ல வைக்கிறோம். அது ஒரு ஆக்டிவிட்டின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் ஒரு பெரிய கிளாஸ் ரூமில் அவன் நிற்கிறதுக்கு இடம் இல்லை. ஹவு கேன் யூ டூ ஆல் தீஸ் ஆக்டிவிட்டி? தட் வில் பி a very big problem. Then the technique, soft lighting, music அப்படிங்கும்போது this doesn't work in traditional classroom where you don't have much resources. அங்க முடியாது. ரெண்டாவது இதுல பெரிய அளவுக்கு கிளியரா சிலபஸ் இருக்காது. அதனால அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். Okay, that is all the information that we have about Suggestopedia. When we commit an error, the teacher will suggest some changes. அவ்வளவுதான். So automatically the teacher does not become a threat to the students here. Now we move on to the next method. What is the next method? It is called the silent way method. என்ன method, teachers? ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெத்தட், சைலண்ட் வே. வாட் இஸ் சைலண்ட் வே அப்படின்னு கேட்டீங்கன்னா, the teacher does not give any correction during this language teaching method. சரி, இது எங்க தொடங்குச்சு அப்படிங்கும்போது, this language teaching method was developed by Caleb Gattigno, who is an Egyptian-born mathematician and educator. இந்த நேம்ஸ் பார்த்துக்கோங்க. சைலண்ட் வே, ஒருவேளை மேட்ச் த ஃபாலோயிங் டைப் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஏன்னா நம்ம நெட் செட் ஸ்டாண்டர்ட்ல சிலபஸ் வந்துருச்சு. அப்போ அதே மாதிரி நம்முடைய கொஸ்டின் பேப்பர் செட்டை ஸ்டாண்டர்டான கொஸ்டின் எடுத்திருப்பாங்க. அதனால அந்த மேட்ச் த ஃபாலோயிங் டைப், அதை ஃபாலோட் பை கோட், அதாவது செட் ஏ செட் பி, அப்புறம் கோடு, அப்புறம் ஆப்ஷன், அது ஆப்ஷன் கோடுன்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். அதனால கொஞ்சம் தயாரா இருந்துக்கோங்க. சைலண்ட் வே வாஸ் இன்வென்டட் பை டெவலப்ட் பை அப்படிங்கும்போது Caleb Gattigno. Caleb Gattigno யாரு அப்படின்னா, இஸ் எஜிப்சியன் born mathematician educator, and this developed in 1960s 70s, and this is also a humanistic approach. It focused on learner autonomy. Learner autonomy na freedom of the learner. அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயினா இல்லாம ரொம்ப ஃப்ரீயா இருக்காரு லேர்னிங் பார்க்க. அதுக்கப்புறம் this method gave importance to self discovery. ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அது அவனே என்ன பண்ணும், அந்த ப்ராப்ளத்துக்குள்ள இறங்கி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். முன்னாடி டீச்சர் தான் சொல்லுவார் இதை செய்யணும் அதை செய்ய அப்படின்னு. ஆனா இதுல ஸ்டூடெண்ட்ஸ் தான் போய் கலெக்ட் பண்ணி செய்யற மாதிரி அவனே கத்துக்குவான். லேர்ன் பை பிராக்டிஸ் அப்படிங்கிறது. தட் இஸ் கால்ட் சைலண்ட் வே. Are you there, teachers? Here there is a quote from Caleb Gattigno. In the silent way method, the teacher should be silent as much as possible, so the learners do the talking and discover the language for themselves. இங்க வந்து டீச்சர் வந்து அந்த இடத்துல இருக்கணும், ஒருத்தர் யாராவது இருக்கணும், ஒரு ஓவர்சியர். அதுக்காக அவர் இருப்பாரு. அப்படியே என்ன பண்ணுவாரு, ஃபுல்லா எல்லா ஆக்டிவிட்டியும் முடியும் போது ஃபைனலா ஃபீட்பேக் கொடுப்பாரு. அவ்வளவுதான். Okay, so the theoretical foundation என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the theoretical foundation is very very simple. என்ன அப்படின்னா, the first one is learning is a process of self discovery. அந்த லேர்னிங் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளாம் டிஸ்கவர் பண்ணணும். இன்னொருத்தர் நமக்கு ஸ்பூன் ஃபீடு பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம வாய்க்குள்ள திணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு ஸ்டூடெண்ட்டே இருக்கக்கூடாது. அவன் தேடி கண்டுபிடிக்கணும். அதே நேரத்துல the students try to solve the problem. அவனுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். அவனே போய் அதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், பிரிச்சு மேய்ஞ்சு பார்க்கணும். அவனால முடியல அப்படிங்கிற இடத்துல, தம்பி இந்த ஒயரை நீ கனெக்ட் பண்ணலடா, கனெக்ட் பண்ணு. அவனே என்ன பண்ணுவான், ஒரு சில ஆக்டிவிட்டி செய்யும்போது இது சரியா வரல, இதை இந்த இடத்துல இப்படி பேசியிருக்கலாம், இந்த எக்ஸ்பிரஷன் பேசியிருக்கலாம் அப்படின்னு the teacher will be giving some guidelines. So this is a learner centric method, and then here there will be lot of visual aids. என்ன இருக்குமா இந்த மெத்தட்ல? விஷுவல் எய்டு இருக்கும். அதுல நம்ம சொல்லியோம் ஏற்கனவே, குசினேர் ராட்ஸ், கலர் ராட்ஸ் இருக்கும். அதை வச்சு நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. So what is the role of a teacher? The teacher is a facilitator, a silent guide. Okay, he gives minimal direction or minimal correction. மினிமல்னா ரொம்ப கம்மியா தான் டைரக்ஷன் கொடுப்பாரு. இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு பேசுறது ரொம்ப கம்மி. டீச்சர் வந்து அமைதியா அப்சர்வரா மட்டும் தான் இருப்பாரு. And who is an active role in this? The students play an active role. What is this Kuisener rod? அப்படின்னா, there are small colored rods used to model sentences, structures or word stress.
அப்புறம் நமக்கு விஷுவல் சார்ட் இருக்கும் டு ரெப்ரசன்ட் ஃபோனீம்ஸ் வித் கலர்ஸ் விச் ஹெல்ப்ஸ் ப்ரொனன்சியேஷன். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் பில்ட் இன்னர் கிரைட்டீரியா ஃபார் அக்யூரசி. இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா பியர் இன்டராக்ஷன். எது ரொம்ப முக்கியம் சைலண்ட் மெத்தட்ல? எது முக்கியம் டீச்சர்ஸ்? பியர் இன்டராக்ஷன். பியர் இன் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேசிக் கிராமர் லெசன்ஸ் எல்லாம் ஈஸியா டீச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. வாட் இஸ் அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா லேர்னர் இஸ் இண்டிபெண்டன்ட் அண்ட் ஹி பிகம்ஸ் மோர் ரெஸ்பான்சிபிள். இதுல ஒரு டீம் பில்டிங்குமே நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா the students they learn as a class அல்லது peer. ரெண்டு பேர் பிரிச்சு விட்டுருவீங்க, அந்த ரெண்டு பேர் வந்து they come out with activities. Then it helps students to solve problems and then அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் வந்து டெவலப் ஆகும். இதுல ரொம்ப அதிகமா pronunciation and accuracy enhance ஆகும். ஓகே, அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கு. சரி, வாட் இஸ் தி கிரிட்டிசிசம்? இங்க டீச்சர் வந்து ரொம்ப நேரம் சைலண்டா இருக்கிறாங்க இல்லையா, அதுவே ஒரு ப்ராப்ளம் ஆகும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இந்த டீச்சர் ஏன் இங்க இருக்கிறாங்க, நமக்கு ஏதாவது சொல்லி கொடுக்கலாம்ல, நம்மளை ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு நினைப்பாங்க. அதே நேரத்துல ஒரு பெரிய லார்ஜ் கிளாஸ் ரூம் வரும்போது டீச்சர் வந்து சைலண்டா இருந்தா அந்த கிளாஸ் கண்ட்ரோல் இல்லாம போயிடும். அப்ப அதுவும் ஒரு ப்ராப்ளமா வரும். அதே நேரத்துல இந்த டீச்சர் வந்து ரொம்ப குட் அப்சர்வரா இருக்கணும். am I right? அவங்க அப்சர்வரா இருந்தா தான் ஃபைனலா அவங்க என்ன பண்ண முடியும், ஃபீட்பேக் சஜஷன்ஸ் சொல்ல முடியும். அதே நேரத்தில் இந்த விஷுவல் எய்ட் இருக்கு இல்லையா, பர்டிகுலர்லி இந்த சார்ட்ஸ் ராட் எல்லாம் இருக்குல்ல, இது வந்து சில நேரங்கள்ல ரொம்ப அப்ட்ராக்டா இருக்கும். ஒரு சில லேர்னர்ஸ் அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அவங்களுக்கு இந்த டீச்சர் ஏதாவது சொல்லி கொடுத்தா புரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிப்புகள் இருக்கு. Are you there, teachers? Did you get that? Yes, sir. Now coming to the next one, total physical response. The title நமக்கு எல்லாமே இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா not just memorizing information. Here the whole body should be involved in learning of language. இதுதான் total physical response, TPR. The TPR எங்க யார் டெவலப் பண்ணா அப்படின்னா it was developed by James Asher. Who is this man அப்படின்னா is an American psychologist. This method was evolved in 1960s 70s. ஏறக்குறைய ஒரே காலகட்டத்தில் வந்த மாதிரி தான் இருக்கு. ஏன் இதுல பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் இன்புட்டோட பிசிக்கல் மூவ்மெண்ட்டையும் கம்பைன் பண்றாங்க. so that learners என்ன பண்றாங்க, they internalize the meaning. and ஜேம்ஸ் ஆஷருடைய ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இங்க கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா the body is a powerful tool for language learning. நம்ம சொல்றோம் இல்லையா, the spoken aspect of the language is very minimum. எத்தனை பர்சன்டேஜ்? 100னா 100ல at the most 7. மீதி எல்லாமே பாடி லாங்குவேஜ் தான். we communicate, how do we communicate? 100% communicationல only 7%. அதுலயும் வேரியேஷன்ஸ் இருக்கு, வேற வேற தியரிஸ்ட் வேற மாதிரி சொல்றாங்க. அப்ப மீதி எல்லாமே பாடி. அப்ப பாடியை கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்ணணும், இன்வால்வ் பண்ணணும். சரியா? இப்ப இந்த ஆஷர் வந்து இந்த டிபிஆர் வந்து எப்படி சார் எங்க இருந்து கொண்டு வந்தாரு அப்படிங்கும்போது he actually drew inspiration from a very famous theorist by name ஸ்டீஃபன் கிரஷான். இந்த லாங்குவேஜ் அக்விசிஷனை பத்தி நம்ம அடுத்த டாபிக் இருக்கு இல்லையா, அந்த லாங்குவேஜ் அக்விசிஷனை பத்தி ரொம்ப பெருசா பேசினவர் ஸ்டீஃபன் கிரஷான். செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன், ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன், அதை பத்தி எல்லாம் பேசி இருக்கிறாரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா this comprehensible input helps learners observe language naturally. ஓகே, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்ல இருக்கோம், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கம் ஹியர் அப்படின்னு சும்மா சொன்னோம்னா, ஏய் கம் ஹியர், டே இங்க வா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா அவன் வந்து என்ன பண்ணுவான், கம் ஹியர் அப்படின்னா இப்படிதான் அந்த ஹேண்டை கொண்டு போகணும், இப்படிதான் கூப்பிடணும் அப்படிங்கிறது ரெண்டையும் சேர்த்து லாங்குவேஜோட அந்த பிசிக்கல் ஆக்ஷனையும் கம்பைன் பண்ணி வச்சுக்குவோம். வாவ் அப்படின்னு இந்த கையை அப்படி கொண்டு வரான்ல, குரே அப்படிங்கும்போது சோகமா இருக்கும்போது ஓ அப்படின்னு உட்காருவான். அப்ப இந்த ஆக்ஷன் அந்த பாடி அந்த லாங்குவேஜ் இட் ஹேஸ் டு கோரிலேட். இப்படி கோரிலேட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா the right brain and the left brain get connected அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இது எல்லாமே வந்து தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷன்ல வருது. இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் டோட்டல் பிசிக்கல் ரெஸ்பான்ஸ்.
இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா இம்பரேட்டிவ்ஸ். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ்? இம்பரேட்டிவ், ஆர்டர், கமாண்ட், ரிக்வெஸ்ட், அது எல்லாத்தோடையும் அந்த பிசிக்கல் ஆட்ரிபியூட் அப்படியே கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, டீச்சர் கிவ்ஸ் கமாண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பாண்ட் வித் ஆக்ஷன். ஹாய் அப்படின்னு சொன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? இமீடியட்டா ஹாய்னு சொல்லிட்டு கையாட்டுவாங்க. ஓகே, ஹவ் ஆர் யூ, வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ யூ ஹாவ் பிசிக்கல் மூமெண்ட் கோயிங் அலாங் வித் த லாங்குவேஜ். திஸ் இஸ் கால்டு கினஸ்தெட்டிக். ஓகே, அந்த கினஸ்தெட்டிக் ஆஸ்பெக்டையும் உள்ளடக்கி வரும். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் பண்ணுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் they will also involve their body. இந்த பாடியும் இன்வால்வ் ஆகுறதுனால இந்த பிசிக்கல் ப்ரெஷர் இருக்காது, மென்டல் ப்ரெஷர் இருக்காது, ஆங்ஸைட்டி இருக்காது. அண்ட் திஸ் மெத்தட் இஸ் வெரி குட் ஃபார் யங் லேர்னர்ஸ் வித் லாட் ஆஃப் எனர்ஜி. நீங்க கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டி ஒரு சில பேர் என்ன பண்ணணும் அப்படின்னா கினெஸ்தெட்டிக் ஆஸ்பெக்டை டச் பண்ணீங்கன்னா தான் அவனுக்கு லேர்னிங்கே வரும். நீங்க நடிச்சு காட்டி ஆகணும். இந்த கிளாஸ் யூ ஹேவ் டு பிகம் an actor. ஒரு தெஸ்பியன் ஆகியே ஆகணும். அப்பதான் ஸ்டூடெண்ட்ஸ் ரீச் பண்ண முடியும், ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு இருப்பாங்க, மிக்ஸ்ட் ஆடியன்ஸ். அந்த மிக்ஸ்ட் ஆடியன்ஸை சார் அவன் கொஞ்சம் பேர் தானே இருப்பான் அப்படின்னா அந்த கொஞ்சம் பேருக்கும் நம்ம நடிச்சு தான் ஆகணும். நம்ம ஓரலா சொல்றத ஒருத்தர் எடுத்துக்குவான், ஒருத்தனுக்கு நீங்க நடிச்சு தான் ஆகணும், நடிச்சு தான் ஆகணும். ஒருத்தனுக்கு மிமிக் பண்ணணும்னா மிமிக் பண்ணி ஆகணும். அப்ப டீச்சர் ஹேஸ் டு பிகம் ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ். நவ் இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் சிம்பிள் கமாண்ட். அப்ப நம்ம கமாண்ட் சொல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதை செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரி சொல்றோம், சாங்ஸ் இருக்கும், இது எல்லாமே இந்த டோட்டல் பிசிக்கல் ரெஸ்பான்ஸ்ல இருக்கும். Now what is the advantage and what is the limitation? Advantage அப்படிங்கும் போது this is very good for young children to keep them active and engaged. நல்ல ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு, என்கேஜ்டா வச்சுக்கிறதுக்கு டோட்டல் பிசிக்கல் ரெஸ்பான்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ராமு ரன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒருத்தனை என்ன பண்ணணும்? ஓடி காட்ட சொல்லணும். அப்ப லெட்ஸ் டூ ஜாகிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜாக் பண்ணணும், எல்லாருமே நின்று ஜாக் பண்ணணும். லெட்ஸ் ரைஸ் த ஹேண்ட்ஸ், லெட்ஸ் கிளாப் அப்படின்னா எல்லாரும் கிளாப் பண்ணணும். நவ் லெட்ஸ் ரைஸ் த ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவா ஒருத்தர் ஆக்கலாம். தூக்கத்தை வந்து நம்ம அந்த இடத்துல தூக்கி போட்டுடலாம். டயர்ட்னஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு we can involve the students in language learning. So it reduces anxiety. There is no pressure on the part of the learner. And this is very good for mixed ability classes. மிக்ஸ்ட் எபிலிட்டி கிளாஸஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருமே இதுல உள்ள வருவாங்க. இங்க பாத்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் மெமரைஸ் வெக்காபுலரி. இப்ப நம்ம சொல்றோம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாக் இருக்கு. இப்போ ட்ராட் அப்படின்னா எப்படி, அப்புறம் ட்ரட்ஜ் அப்படிங்கிறதா எப்படி, ஒரு வாக் வித் ஹெவி ஃபுட், அப்படி ஒவ்வொரு ஸ்ட்ரால், பெராம்புலேட் அப்படின்னும் போது ஒவ்வொன்றையும் அப்படியே நடிச்சு காட்டணும். நடிச்சு காட்டி இந்த ஸ்டூடெண்ட்ஸையும் அதை செய்ய வைக்கணும். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு வேர்டை சொன்னோம்னா அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு அவன் செஞ்சு காட்டுவான் நமக்கு. ஸோ திஸ் ஒர்க்ஸ் வெல் வித் இம்பரேட்டிவ்ஸ். இம்பரேட்டிவ்ஸ் சொல்லிக் கொடுக்கணும், ஆர்டர், கமாண்ட், ரிக்வெஸ்ட் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டு டீச் ப்ரிபோசிஷன்ஸ் ஆன் த டேபிள் அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, டபக்குன்னு டேபிள் மேலே ஏறுவாங்க. அண்டர் த டேபிள் டபக்குன்னு உட்காருவாங்க. அரவுண்ட் த டேபிள் சுத்தி ஓடுற மாதிரி, இதுக்கு நல்ல ஸ்பேஸும் தேவைப்படும். அப்ப எங்க பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜ் டீச்சிங் மெத்தட். லிமிடேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் லிமிட்டட் ஃபார் அட்வான்ஸ் லேர்னர்ஸ். ஏன் அப்படிங்கன்னா இந்த இவனுங்க பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ரொம்ப பிலோ இஸ் லெவலா தெரியும். அட்வான்ஸ் லேர்னர்ஸ் டக்குன்னு பிக்கப் பண்ணி செய்வாங்க, மற்றவங்க கொஞ்சம் அவனை கொண்டு வரணும். இங்க பாத்தீங்கன்னா டூ மச் ஆஃப் கமாண்ட் கொடுக்கறதுனால இது ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு டீச்சிங் மெத்தடாலஜியா தெரியும். Come on, let's all get up. Let's all move the head to the left, to the right அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க, இந்த ஆளுக்கு வேலை இல்லையா, என்ன இப்படி பண்றான் அப்படின்னு யோசிக்கிற ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகே, பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான இம்பரேட்டிவ்ஸ், வேர்ப்ஸ், ப்ரிபோசிஷன், அப்புறம் ஆர்டர், கமாண்ட், ரிக்வெஸ்ட் எல்லாம் உள்ள வரும். ஆனா காம்ப்ளெக்ஸான லாங்குவேஜ் டாஸ்க்லாம் இதுல பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அடுத்த ஒரு மெத்தடாலஜியோட சேர்த்து கொண்டு போகணும். என்ன அப்படின்னா கம்யூனிகேட்டிவ் காம்பிடன்ஸ் லெவலுக்கு கொண்டு போகணும். So we move on to the next method. What is the next method? Content and language integrated learning.
அடுத்த மெத்தடுக்கு பேர் என்ன டீச்சர்ஸ்? கான்டென்ட் அண்ட் லாங்குவேஜ் இன்டகிரேட்டட் லேர்னிங். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிரேக்குக்கு அப்புறம் பார்ப்போம். Were you able to follow all this instruction, teachers?